ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஃபுல் டே நம்ம வீட்டு வேலைலாம் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்பயும் போல் சஹர் செஞ்சுட்டு தஹஜத் தொழுதுட்டு ஃபஜர் தொழுதுட்டு குரான்லாம் ஓதிட்டு எப்பயும் போல் படுத்து தூங்கியாச்சுங்க. 9 மணி 10 மணி தான் எழுந்திரிச்சு பார்த்தா கிச்சன் ஃபுல்லாக ஜாமான்கள் வேலை, துணி துவைக்கல, வீடு பெருக்கல, அந்த வேலை தாங்க இருக்கும். மதியம் சமைக்கிற வேலை நம்ம வீட்டில் கிடையாது. நமக்கு ஈவினிங் டைம் தான் நமக்கு வேலையே. இன்றைக்கி வந்து வடை பஜ்ஜிக்கெலாம் லீவ் விட்டாச்சுங்க இஃப்தார் டைமுக்கு. ஆமாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் சரி பஜ்ஜி வடை தான் சாப்பிட்ருக்கு. இன்றைக்கி அதுக்குள்ள லீவ் விட்டுட்டு நேற்று சிக்கன் எடுத்து பார்த்திங்களா, அதுமாதிரி சிக்கன் 65 கொஞ்சம் பரட்டி வச்சுருந்தாங்க. அதுமாரி இருந்துச்சு, அதை மட்டும் பொரிச்சிக்கலாம் சொல்லிட்டு ஒரு 5-6 பீஸ் தாங்க அதுமாதிரி பொரிச்சு கஞ்சிக்குமே தொட்டு சாப்பிட்டாச்சுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னாக்கா சன்னா மசாலா, பூரி, சப்பாத்தி தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. சன்னா மசாலாவுக்கு தேவையானது வந்து நம்ம வந்து சுண்டலுமே வந்து மதியமே ஊற வச்சுட்டு அதுவுமே ஒரு குக்கரில் தனியாக வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கல்பாசி, பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு சூப்பராக வதக்கிடலாம். சன்னா மசாலா செஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க. தேங்காய் கூட போட்டுக்கலாம். சரி, ரொம்ப நாள் ஆகிடுச்சு செஞ்சு பார்ப்போமே சொல்லிட்டு பூரினா என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கு நைட் டைமில் பூரி சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு சரி அவருக்கு சப்பாத்தி, என்னோடய பொண்ணுக்குமே சப்பாத்தி தான் பிடிக்கும். கொஞ்சமே வந்து சுண்டலுமே வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஒரு ஓட்டு எடுத்து முந்திரியுமே போட்டாச்சுங்க. முந்திரி எல்லாமே போட்டு சூப்பராக வதக்கிடலாம். வதக்கி நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு வச்சுக்கலாம். அதுக்கடையில் பார்த்தீங்கன்னாக்கா அது ஆறுறதுக்குள்ள நம்ம மாவுமே பிசைஞ்சிடலாம். மாவு சூப்பராக பிசைஞ்சாச்சு. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கடையில் மாவுமே பிணைஞ்சி வச்சுங்க. இதுவே சகருக்கு இதே சாப்பிட்டுக்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நல்லதாக போச்சு. கொஞ்சம் தயிர் சாதமே இருக்குது, தயிர் சோறு கிண்டிக்கலாம்னு சொல்லிட்டு அதுமாரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். சகருக்கு தயிருமே தாளிச்சுக்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே போட்டாச்சு. நம்ம அரைச்சி பார்த்திங்களா, அதுவுமே தூக்கி ஊற்றியாச்சுங்க. ஊற்றி நல்லா கிண்டி வரட்டும். நல்லா கிண்டிடலாம் சூப்பராக. பச்சை மிளகாவும் போட்டாச்சு. அதுக்கெல்லாம் வந்து கொத்தமல்லி தூள், வரத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கரம் மசாலா, காஷ்மீரி தூள் எல்லாமே போட்டாச்சுங்க. போட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜார் மட்டும் கொஞ்சம் அலசி ஊற்றிக்கலாம். நம்ம சுண்டலுமே கொஞ்சம் ஒரு ஓட்டி வச்சு பார்த்திங்கன்னா அதுமாரி தூக்கி ஓட்டிக்கலாம். போட்டாச்சுங்க. அதுவுமே காஷ்மீரி தூளுமே கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு அவ்வளோதாங்க. சூப்பராக அப்படியே கொதித்து வரட்டும், நல்லா சுண்டி வரட்டும். சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சப்பாத்தி பூரிக்கு அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா பூரியுமே போட்டுடலாங்க. என்னோடய பையனுக்கு தாங்க பூரி ரொம்ப பிடிக்கும். சரி, அவனுக்கு பூரி போட்டு கொடுத்துலாம், எங்களுக்காக சப்பாத்தி போட்டுக்கலாம் சொல்லிட்டு அவனுக்குமே பூரியுமே போட்டாச்சுங்க. பூரி போட்டு கடைசியில் பூரிலாம் வந்து தட்டில் வச்சு சன்னா மசாலா வச்சு வீடியோ எடுக்கும்போது வீடியோ வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சுங்க. அது வீடியோவே எடுக்க முடியலங்க. செம்ம டென்ஷன் ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. என்னோட வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். சூப்பராக இருக்குல்ல பூரி. வாங்க மக்களே சாப்பிட்லாம்.